நீண்ட நாட்கள்னு சொல்லியா வருடங்களுக்கு அப்புறம் வந்து நான் சந்திக்கிறேன். என் ஃப்ரெண்ட் தான் படிக்கிற காலத்தில் வந்து சரியன்னுட்டு அவருக்கு ஒரு கூழா ஒரு சோடா கொடுத்து அப்படி நல்ல முறையாக வந்து தொட்டி இருக்கீங்க. இந்த பார்த்தீங்களா இந்த புதி வந்து bokeh ya நல்ல ஷைனிங் ஆன துணி bokeh என் கண்கள் எல்லாம் பார்த்து அப்படியே போட்டு போகும். திரும்ப போவோம் நாங்கள் முப்பது போவோம். வாசல் வீடியோக்கு இப்போ வந்து நான் ரெடி ஆகினா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமான விஷயம். நீண்ட நாட்கள்னு சொல்லியா வருடங்களுக்கு அப்புறம் வந்து நான் சந்திக்கிறேன். அதாவது வந்து அனோட ஃப்ரெண்ட். ஸோ என் ஃப்ரெண்ட் தான் படிக்கிற காலத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், வெட்டிங் பண்ண பிறகு வந்து எல்லாரையும் காண்றது குறைவு. சரின்னு இப்போ அந்த அன்ன காலமாக அணுவை சந்திச்சுட்டு அப்படியே அணுவிட்ட போயிட்டு இப்போ சேர் உட்காமங்க இப்போ வீடெல்லாம் கட்டிக்கான ஒரு மாதிரி கேட்டு ஆள் வந்துட்டுது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சமும் கண்டது சந்தோஷம். சரியன்னுட்டு அவருக்கு ஒரு கூழா ஒரு சோடா கொடுத்து அப்படி மிக்சர் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னுடைய மீதியான சம்பவங்களுக்குள்ளே போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் வந்து வீடியோவுக்கு வர மாட்டா. ஸோ மிகவே சந்தோஷம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து சின்ன ஒரு கலந்துரையாடுக்கு அப்புறமா வந்து என்னுடைய விஷயங்களை தொடரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்போ எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால், ஸோ இன்றைக்கி வந்து அவுட்டிங்கில் எங்களோட வீட்டில் ஒரு காணொலி எடுக்க போகிறேன். ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலி, பட் எனக்கு மட்டுமில்லை பார்க்குறவங்களுக்குமா இருக்கும். அது என்ன காணொலி என்று பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் March 26 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு இப்படி இனிய பிறந்த தின நாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு அன்பாக்சிங் பார்சல் வீடியோ தான் நாம் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஃப்ளோவில் காய்ச்சிட்டு கேட்க எனக்குள்ளேயே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னடா இன்றைக்கி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக காய்ச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எந்த விதமாக வந்து காய்ச்சிட்டு கேட்க வந்து வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகலை. ஸோ அப்போ அதனால நான் அதை காய்ச்சிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய நாளை பொறுத்தவரை என்னுடைய வாய்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு நானே உணர்றேன். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க தானே. ஓகே, இந்த பார்சல் எங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர், அதாவது வந்து பர்டிகுலர்லேருந்து தான் வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் April 4, 5 ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே 4, அனோட பர்த்டே வந்து 5. அந்த பர்த்டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் வந்திருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த பார்சல் அதுக்குரிய தன்மை எல்லாத்தையும் காட்டவும் சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு, ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு வருஷம் தான் வந்தது. அப்போ இன்னும் இதுக்குரியதான அட்ரஸில் வந்து எங்களுக்குரிய ஒரு பார்சலோ அல்லது வந்து இன்னொரு லெட்டரோ எதுவுமே இந்த அட்ரஸை கொடுத்து இன்னும் வரையிலன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த அட்ரஸை இன்னும் வந்து தான் இனிமேல் எதுவுமே பதியலை. அப்போ அதனாலே எங்களை சப்ஸ்கிரைபர் கேட்கும்போது நான் வந்து அனோட அட்ரஸை தான் கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்போ எனக்கு தான் எனக்கு வந்தது. அப்போ அதனாலே என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து கொரியர்கார் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து தொடர்பு கொண்டு சரியான அட்ரஸ் சொல்லும்போது அப்புறமா நாங்கள் வந்து ஷைன் பண்ணிட்டு தான் இதை எடுத்தது. ஸோ இதுக்குள்ளே வந்து அளவுக்கும் இருக்குது. ஆனால் அந்த நம்பர் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு என்னிட்ட தான் இதை வந்து கொடுக்க சொல்லி இருந்தாங்க. அப்படி தான் வந்தது. ஆனாலும் வந்து இதுக்குள்ளே அனுவுக்கு அண்டு வந்து ஆர்த்திக்கும் இருக்குன்னு சொன்னது. அப்போ அதனாடி வந்து இப்போ அனுவுக்கோ அப்புறம் வந்து ஆர்த்திக்கோ அவங்கள்ட்ட பார்சலை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறதில்லை. நார்மலாக அனுவுக்கு ஆர்த்திக்கு வந்திருக்குன்னு சொல்லி காமிப்பேன். அதாவது என்னுடைய கிஃப்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பர்த்டே மட்டும் வெயிட் பண்ண மாட்டேன். அது இன்றைக்கே வந்துட்டு அப்புறமா இப்படி நான் வந்து பர்த்டே மட்டும் வெயிட் பண்ணுறது. அப்போ அதனால என்னுடைய கிஃப்டை வந்து நான் உடைச்சி நானும் பார்த்து நீங்களும் இன்றைய தான் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் வந்து நான் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க இப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே மேபி ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். கிஃப்டை வந்து அனுப்பின சப்ஸ்கிரைபரோட கதை வளங்களில் பார்க்க எனக்கு புரிஞ்சு கொண்டேன். அப்படியே வந்து வாங்க பார்ப்பேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த தங்கமான விலையிலேயும் வந்து இந்த பார்சலை தந்தான அந்த தம்பி தான குழந்தை அக்கா இருக்க தங்கமாக இருக்குன்னு சொல்லி கேட்டேன். நான் இந்த நேரத்துலேயும் இப்படி ஒரு கதையை கேட்கலாம். இல்லை கோல்டு பேப்பர் எல்லாம் ஒட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நான் என்ன தங்கமோ ஏதோ தெரியலை சரியான்னு சொல்லி போட்டு சைனை வச்சுட்டு எடுத்துனாங்க. ஆனால் வந்து நானும் இப்படி ஒரு
வருமானு எதிர்பார்க்கல. ஸோ மேலே வந்து அட்ரஸ் ஒட்டி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கோல்டு பேப்பர். இதில் வந்து இதெல்லாம் உபயோகம் இல்லை, ஆனால் நல்ல முறையாக வந்து ஒட்டி இருக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர். சரியா, இந்த ஃபோன் நம்பர் தொடர்பு தான் இன்றைய தினம் நான் வந்து சோர்ந்து வச்சுருக்கிறேன். நடுவுக்குள்ள அதில் அப்படி ஓட்டியே இருக்குது. உங்களை விட பாஸ்டர்காரனுக்கு அவ்வளோ அவசரமோ, அவர் பிரிச்சு பார்த்துருக்காரோ என்ன சொல்லி அப்படியே அப்படியே போ. பர்த்டே முன்னிட்டு நாம் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இப்போ மற்றவருக்கு வந்து கிஃப்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அவங்க ரைட்ஸ் இல்லை வந்து பிளாக்காரன முறையில் அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு போடவே தானே. அப்போ அதில் வந்து நாம் கையாளக்கூடாது. சரி, நான் எனக்குரிய விஷயத்தை மட்டும்தான் கையாளும். இதை வந்து இந்த இனவர்களுக்கு நான் கொடுப்பேன். அப்பா வாசல் வந்து சாதாரண வேலையில் தான். எத்தனை ஒட்டு எத்தனை வெட்டு. ஓகே, நடுவு சரியா. இது ஸ்ரீலங்கா பார்த்துருக்கிறதுக்குரிய அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக் தான் பார்த்தீங்களா. ஸோ ஆகா, உண்மைக்கு வந்து நான் கிஃப்டேன்னு சொல்லி போட அப்புறம் பஸ்ஸில் வேறு கிஃப்டாக இருந்தால் நேரடி எடுப்போம்னு பார்த்தேன். இது வந்து இப்படி பிரேமாக எல்லாம் இருக்கலோ. அப்புறம் வந்து ஓ மை காட், இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ். கவிதாஸ் இது வந்துருக்குது. இதை நான் சற்றுமே எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், இது வந்து கவிதாஸ் தம்பிக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரேம் வந்து கவிதாஸ் தம்பிக்கு வந்திருக்கு. அப்போ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை மாதம் 9 பர்த்டே. ஸோ அதனாடி வந்து இதை நான் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வந்து அனாரிய வச்சு சேல். ஸோ அதனாடி இது இருக்கட்டும். அவர்கிட்ட பர்த்டே வந்து தம்பி கிஃப்ட்னு சொல்லி நாங்கள் கொண்டே கொடுக்கலாம். சேம் டைம் வந்து இது கிருஷ்ணாவுக்கு வந்திருக்குது. ஆனால் இதை நாம் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் கிருஷ்ணாவோட பர்த்டே வந்து நவம்பர் 24. அப்போ இப்போவே வந்திருக்குன்னு சொல்லியிருக்க நான் என்ன செய்யலாம், பார்க்கக்கூடாது இருந்தால் பார்க்க வேண்டாம், பார்க்க வேணாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் இதை பார்த்து அவருடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அண்ட் ஃபீலை வந்து அவங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குனாங்க. கிருஷ்ணாவை நினைப்பேன் சப்ஸ்கிரைப். அப்போ இதுலேயே வந்து நான் தலையிட வேண்டாம். ஆகா, ஆரம்பமே அவருடைய. நெக்ஸ்ட் வந்து இது என்னது, இது என்னது காவியங்களாக இருக்குது. ஒயிட் பேப்பர். நீங்கள் மட்டும் பாருங்க, நீங்கள் மட்டும் பாருங்க, நான் மட்டும் தான் பார்க்கணும். என்ன இது வெறும் பேப்பர் அதுக்காக சுற்றி வந்துருக்கு பேப்பர். ஸோ இதுக்குள்ள மிஷின். வாட் இஸ் திஸ்? வாவ். ஸோ நான் பார்த்துட்டேன் இந்த பேப்பருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. வாவ், வாட் a shock. This is கிருஷ்ணா. இது வந்து கிருஷ்ணா. அடுத்தது இங்கே தெரியுது 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 தெரியுதா? இல்லை கண் மட்டும் தெரிஞ்சது. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்க வேணாம் போல இருக்கு. இதுவுமே நான் காட்ட போறீங்களோ? இதுவும் வேண்டாம். இதுவும் வந்து கிருஷ்ணா கவிதாஸ்ரீ வந்து இதோட சிறப்பு வந்து எதனால இதை வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது வரைஞ்சிருக்கிறாங்கன்றதுனால தான் சரியான ஒரு வெரி வெரி ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அப்போ இதனாடி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து உணர்ந்துட்டேன். கிரேட் லவ் அது மட்டும் ஒன்று உணரக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நான் தலையிடக்கூடாது. இதையும் வந்து நான் காட்ட விரும்பலை. ஏன்னு சொன்னால் நான் தம்பியாக்களோட வீடை வந்து அப்படியே பார்ப்போம் அப்படியே சொல்லிட்டு சரிதான் கொண்டு போய் கொடுக்கும்போது உண்மைக்குமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சரியாக வந்து அவங்க வந்து ஷாக் ஆவாங்க. அவ்வளோத்துக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்குது. என்னடாப்பா அழுதா இருக்கு அவிய சரி யாருக்கு 3 டிஷர்ட் ஆகுறது தெரிஞ்சிச்சா? கவிதாஸ் பார்த்தீங்களா? ஸோ கவிதாஸ் பிறந்தநாள் வந்து இந்த பிறந்தநாள் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான். ஆனால் எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லை. கவிதாஸ் பர்த்டே வந்து நானாக கிஃப்ட் கொடுக்காதாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் என்னோட பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது வந்து கவிதாஸுக்கு பார்த்தீங்க ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் வந்து வெறுமா போகக்கூடாது. ஆனால் இப்போ இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். சரியா, பர்த்டே தான் கொடுப்பேன். சரியோ? யாருக்கு? ஐயோ நோ
அப்போ அவன் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து இதுக்கு இருக்கிறான் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ இது வந்து அக்கா. ஸோ அவங்களுக்கு அனுப்பினவங்களுக்கு வந்து அவங்க அக்கா தானே. ஸோ இது வந்து அனு அக்கா பார்த்தீங்களோ. இதுவும் பார்க்க வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. டோன்ட் ஓப்பன். ஓகே. ஸோ அப்பா அமைச்சிருக்காங்க பாட்டா. எஸ் ஃபைனலி எனக்கு போட்டு அடாப்பா இந்த புள்ளி இந்த பர்த்டே எல்லாம் அங்கேயோ இருக்கு எல்லாம் இப்படி எல்லாம் அனுப்பு. யாருக்கு? கிருஷ்ணா, கவிதாஸ், டக்கினி 3 பேருக்கு. ஸோ பார்த்தீங்களா 3. இதை வந்து அப்போ எப்போ எல்லாம் நான் கொடுக்குறது இதை எப்படி இப்படியெல்லாம் அனுப்பினாலே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் யோசிப்பேம்மா காலை முடிகிறதுக்கு முன்னால் யோசிப்பேன். ஸோ இது தம்பியா இருக்குது. அடுத்தது ஸோ அடுத்தது இதாக இருக்கு. இப்படி வந்து இருக்குது. இதுவும் அதில் பேர் இருக்கு போல இருக்கு. பேர் இருக்கு நான் பார்ப்பேன். நான் வந்து இதுக்கு அணுவுக்கும் எனக்கு ஆர்த்தி குடிக்கன்னு வச்சுதான் அசல வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னு அப்படி தான் இருக்கு. இது வந்து ஆர்த்தி. ஆனால் இதே நாமளும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படியே பார்சலாக வந்திருக்கேனாக்கா அவங்களும் அதை ஆர்த்தி குட்டிக்கு வந்து சப்ஸ்கிரைபருடைய கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன். என்னட்டு பார்ப்போமோ அவங்க பிளக்கால காமிப்பாங்க. ஸோ அதனாடி வந்து நான் இதில் தலை கிடையாது. இப்போ எல்லாத்துலேயுமே தலையிட வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்துச்சு. பாப்பம் ஓ சராக்கா சாரு அக்கா. சாரு அக்கா. சரி சாரு அக்காவுக்கு வந்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய இருக்கிற முறையில். சரியோ இதே வந்து நான் பர்த்டே வந்து நினைச்சா பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்த கிஃப்ட்டை பார்ப்போமான்னு சொல்லாமல் பர்த்டேக்கு முன்னே வந்ததே பார்ப்போம். சரிதானே? சரி நீங்கள் பர்த்டேக்கு முன்னே அனுப்பினீங்க அப்போ நாங்கள் பார்ப்போம் தானே. சொல்லுங்க. பர்த்டே கிஃப்ட்டுண்டா பர்த்டே தான் அனுப்போம். சாரி தான். ஸோ என்னுடைய பேரை நான் சொல்கிறேன். அவங்க பர்த்டேக்கு முன்னே மாதிரி நானும் பர்த்டே தான் பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் பிடிச்சிருக்கும் போல இருக்குன்னு. எத்தனை சேம் கலர் பேக் yellow. அவஸ்தை பண்ணது இது இப்படி பாட்டா. ஸோ இங்கே பாருங்க நான் வந்து இப்படி டிசைனில் போகிறல பட் நல்ல குவாலிட்டி ஏன்னா நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு அளவுண்டு பார்ப்போம். என்னங்கன்னா வீட்டிலே வந்து பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு தான் கால் நல்ல பெருசுன்றது அம்மா மாதிரி அகலமான காலண்டு. பார்த்தீங்களா இந்த டிசைன்லேயும் நாங்கள் என்ன போட வச்சுட்டா பார்ப்போம். அளவாக இருந்தால் போடுவேன் இல்லை யாருக்கு அளவோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். சரிதானே? என்ன உண்ணா சத்து மண்ணா போட மாட்டேன். நான் ஒரு நாளும் ஃபஸ்ட்டு அப்படி போட்டு பார்ப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து அந்த பாட்டா போட்டுட்டேன். அளவாக இருக்குமா நினைக்கிறீங்களா பார்த்தா அளவில்லாமல் இருக்குமா நினைக்கிறீங்களா எப்படி இருக்கு அவ நீ சொல்லு. நீ பார்த்துட்டு அளவில்லை நான் தானே என்னோட வந்து செருப்பு இல்லைன்னா சரியான சைஸ்க்கு இருக்கணும்னு சொல்லி என்னுடைய கால் வருது பாருங்க இந்த பார்த்தீங்களா இந்த புதி வந்து வெளியில் நிற்குது. புதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியாக நிற்கிது. அப்போ இப்படி போட்டு போயிடாதானே என்னோட அளவில்லா செருப்பை போட்டு போதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனாடி வந்து இதை சுதந்திரிக்கும் நிறைய. ஆனால் நான் வந்து சரியான விதத்தில் நான் அதில் கொடுப்பேன். சரிதானே? பார்ப்பேன் அனுபவம் இப்படியோடு வந்துருக்கு போலான்னு இருக்குது. இந்த செருப்பு தலைக்கு அனுபவ கலவாக இருக்கும். அனுபவ கலவாக இருக்கும் வந்திருக்கு தானே. அப்போ அதனாடி நான் இதை வந்து யாருக்கும் பயனுள்ளதாக கொடுப்பேன். சரியோ? எனிவே தேங்க்யூ தாங்க. என்னுடைய பேக்லேருந்து ஃபஸ்ட்டு செருப்பை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு செருப்பு பஸ் தங்க நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் தானே தாங்க. ஏன் தாங்க அப்படி எல்லாம் பண்ணி அப்ப எல்லாம் கருப்பனபடியா உடுப்பும் கருப்பா தான் இருக்க போகுது. அப்படி இருக்கு எங்களுடைய கேமராமேனுடைய கெஸ்டிங். சரியான கெஸ்டிங். பட் இந்த டிசைன்ல வந்து மிகவும் என்னுடைய இல்லைடா. ஓ இல்ல பஸ் இது வந்து பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் ஹேண்ட்பேக் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் சரி தங்கான அது வந்து குவாலிட்டியான ப்ரெஸ் தான். உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு ப்ரெஸ் வந்து ஹேண்ட்பேக் வாங்கலாம். அப்புறம் வந்து ப்ரெஸ் அமைச்சிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்
அவியினுடைய கஸ்டிங் பிழைச்சிட்டுதே சொன்ன ரெண்டுமே பிளாக்ல இருக்கிற முறையில் இது வந்து வா எனக்கு இந்த ரெட் ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படியே பாருங்க முன்ன கொஞ்சம் வா இந்த ரெட் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது கை வந்து அது நிற்கிது பாப்போம் நல்ல ஷைனிங்கான துணி பாவிக்கும் கீழே ஒரு பிளாக் கலரில் லெகி போட்டால் சரி நல்லா இருக்குங்க தேங்க்யூ என்னுடைய கிஃப்டை வந்து நான் பார்த்தேன் அடுத்ததும் ஒரு சம்பவம் லெகி அது இதுக்கு அதாவது வந்து இதுக்கு வந்து ஜீன்ஸ் பார்த்தியா லெகி ஜீன்ஸ் அதையும் பார்ப்போம் ப்ளூ கலர் தான் இருக்கேன் எனக்கு வந்து நான் தைரியமாக ஓப்பன் பண்ணலாம் சரி பார்த்தீங்களா இதுக்கு நல்ல பொருத்தம் தானே என்னடா ஓ பார்த்தீங்க நல்ல குவாலிட்டியான டாப் பார்த்தீங்களா ஓகே இவ்வளோ தான் பர்த்டே முன்னிட்டு எனக்கு வந்ததான கிஃப்ட் நீங்களும் பார்த்து நானும் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ டொப்பு அப்புறம் வந்து செருப்பு அப்புறம் வந்து ஹேண்ட்பேக் அப்புறம் இதை வந்து இப்போ இருக்க நினைக்கிறியா அபி ஏதோ கிடக்கு போல யா பாதியா ஸோ இதுவும் வந்து சேர்வைக்காக லேசாக இருக்குது எனக்கு பண்ணிக்கிறேன் ஏதோ கிஃப்ட் பண்ணியிருக்கேன் மேக தெரியுது என்னன்னு தெரியாங்க ஓ மன இதை பர்த்டே ஓப்பன் பண்ணுவோமா ஓ அதுவும் பொறுமை இல்லை சரியா திறந்து பார்த்துட்டு திருப்பி திறந்து பார்த்து திருப்பி பேப்போம் அப்படியே உண்மையா இது நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குதாங்க இது சரியா பர்த்டே தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நாமளும் அப்படியே பொக்கையா தான் இருக்கேன் அபி ஓ என்ன அப்படித்தான் கிடக்கு உலகர் பொக்கையா இருக்கும்போது என்ன சொல்ல மந்தண்டு ஓப்பன் பண்ணாதானே நல்லா இருக்கு பர்த்டே ஆண்டு பார்ப்போம் அவி மாசப்படுறான்னு சொல்றான்னு பார்ப்போமோ ஓகே சரி வாவ் பொக்கையா வாட்டாஷா வாவ் ஃபைனலி வந்து எனக்கு இந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லு டேய் பொக்கையோட ஷேப்ல என்ன வச்சிருக்கா ஒலி பொக்கே என் கண்கள் எல்லாம் இதை பார்த்து அப்படியே போட்டு போ சந்தோஷம் திரும்ப பார்ப்போம் நாங்கள் பூத்து போவோம் 1 2 3 அப்படி அட தோடு தோடு ஈசப்பா தோடு ஆனால் பொக்கேன டிசைன் எல்லாம் செஞ்சு வைக்கணும் பொக்கேண்ட டிசைன்ல உள்ள வச்சிருக்கு சூப்பர் இருக்கு திருப்பி இது இங்கே பிறந்த நாளை கோப் பண்ணுவோம் என்னுடைய கண்கள் இதை பார்த்துட்டு இதை வந்து நீ என் பர்த்டேக்கு வரவே தானே என் பர்த்டேக்கு வரவே அத்தை உங்களுக்கு கிஃப்ட் ரெண்டு சொல்லித்தா என்ன அப்பேக்கு நான் வந்து இல்லை அதே எடுப்பேன் சொன்ன அவ்வளோ வேல்யூவே இருக்குடா அப்பா வாவ் கண்கள் எல்லாம் பூத்து போகுது அப்படி அப்பா பாப்பா பாப்பா அப்படி என்ன சொல்றது முதல்லேருந்து கடைசி வரையும் அப்படியே தோணுதாங்க அப்போ அந்த பேக்கெட்டாக கிடக்கு ஒரு பேக்கெட் அந்த பேக்கெட்டாக தெரியும் எனக்கு இன்னைக்குமே என்ன சொல்கிறேன் நான் அவசரத்துலையா பார்க்க மாட்டேன் ஆர்வத்தில் அந்த ஆசையில் முதல்ல இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன் இருந்தாலும் இந்த வேல்யூவான கிஃப்ட் இது எல்லாமே தாங்க அப்போ வேல்யூவான கிஃப்ட் தான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான் சரி அப்போ இந்த கிஃப்டை வந்து நான் என்னென்னு செய்ய போகணும்னு சொன்னால் சரியா என் பர்த்டேக்கு வர நபர்களை நான் கொண்டு வந்து தான் அவங்க மாறி கொண்டு வந்தாரோ அந்தண்டு நான் வந்து இப்பவே வந்து டபுள் ஹைப்பி தானே அப்போ அந்தண்டு வந்து நல்லா சந்தோஷப்படணும் அப்போ அதனாடி ஏன்னு சொன்னால் இதுக்கு இருக்கான ஒரு ஐட்டம் மேலும் எடுத்து காட்டணும் அப்போ அதனாடி இந்த வேல்யூவான கிஃப்டை வந்து நாங்கள் 4ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுவோம் சரிதானே ஸோ இவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு உண்மைக்குமே அதோட இந்த இதுக்குள்ளே இருக்கிறதான இந்த தோடு டிசைன் வந்து இது வரையுமே என்ன இல்லையா சத்தியம் அப்போ நான் இப்படியே அடுத்து இப்போவே இப்படி பேருங்க அப்படி பேருங்க சொல்லி காட்டக்கூடாது ஸோ அப்போ இதை வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம் சரியோ வந்ததுக்கு வேல்யூன்னு சொன்னால் இதுதான் ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு எது விருப்பமாக தான் நாங்கள் வேல்யூன்னு சொன்னேன் அப்பப்பா எத்தனை கொடுடாப்பா சூப்பரா
ஸோ தேங்க்யூ ஸோ மச்ன்னு ஒரு வார்த்தையிலே சொன்னால் காணாது தங்காவுக்கு சரிதானே. அதுக்கு மேலே தங்காட பர்த்டே மேலே நாம் வந்து இதுக்கு மேலேயா செய்வோம் அவ்வளோதான் சொல்லலாம். ஸோ உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் தங்கா. இதில் வந்து பர்த்டே முன்னிட்டு வந்து எங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டு வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானே வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து மற்ற நபர்களுக்கும் வந்து வந்திருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஃபைனலாக காட்டினதான இந்த தோட்டு பொக்கே எப்படி பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி வந்து இப்போ கிருஷ்ணாவுக்கு அண்ட் வந்து கவிதாஸுக்கு வந்தான இந்த கிஃப்ட் இருக்குது. இது வந்து சரியான ஒரு எமோஷனலாக இருக்கும் அவங்க பார்த்தா. அப்போ அதனாடி நான் வந்து வச்சிருக்கேன். சரிதான் வந்து கவிதாஸுக்கு பர்த்டே அண்டு கொடுக்குறாங்க கிஃப்ட் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அனுட கிஃப்டே வந்து நாங்கள் இன்றைக்கே கொடுத்து விடுவோம். இன்றைக்குன்னு இப்போவே கொடுத்து விடுவோம். அதுக்குரிய அடுத்த வேலை தான். அப்படியே ஆத்திட்ட போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அனுகிட்ட போயிட்டு கொடுக்குறோம். அனுவுக்கு வந்து ஒன்று தான் வந்திருக்கு. அனுவுக்கு ஒன்று தான் வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் தாங்க. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருந்து உண்மைக்குமே பர்த்டேக்கு முன்னாடியே கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இப்படி வந்து எங்களை சந்தோஷப்படுத்திருக்கா. எனக்கு வந்து டபுள் ஹாப்பி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னால் இன்றைக்கு சந்தோஷப்படுறதும் இல்லாமல் இந்த தோட்டு பொக்கே வந்து அந்த நான் ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேலே இருக்கும் என்னென்ன டிசைனில் இப்படி தோடெல்லாம் வந்திருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் இதில் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். நான் வந்து ரூமில் கொண்டு போய் திரும்ப ஒன்று பார்க்க மாட்டேன். எதுக்கான்னு சொன்னால் நான் வந்து அப்படி பார்ப்பேன் இருந்தால் இதில் டிசைன் எல்லாமே போயிடும். அப்போ அதுக்காக வந்து உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணுறேன் சொல்லிக்கொண்டு இதை உங்களோட கண்முன்னிலேயே பார்த்தீங்கன்னா இப்படியே இப்போ வைக்கப்படும். சரியோ வச்சு வேற இப்படியெல்லாம் இருந்துச்சோ அப்படியே ஆக்கிட்டு வைப்பேன். எந்த பர்த்டேக்கு வேறு நபர்கள் இதை கொண்டு வந்து அவங்க இது வந்து அவைக்கு நான் வேலை பொருட்காக கொடுத்துக்கிறாங்க. சரிதானே உண்மைக்கு இந்த டோப் வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ஷைனிங், நல்ல மெட்டீரியல். ஸோ அப்போ மறுபடியும் தங்காவுக்கு வந்து மனதார நல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்து. எனக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மற்ற உடன்பிறப்புகளுக்கும் தாங்க அனுப்பி இருக்கிறாங்க. தேங்க்யூ தாங்கா. மிகவே சந்தோஷத்தின் சந்தோஷம் என்னன்னு சொன்னால் மற்றவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறதான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் வச்சிருக்கிற முறையில் வந்து கண்டிப்பாக ஒரு கேக்கை கட் பண்ணி என்னுடைய சப்ஸ்கிரைபரோட விருப்பத்துக்காக நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன். காணொலியை நிறைய செய்து தான் தங்காவுக்கு எடுத்து தங்காவோட கதைக்க வேணும். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன். ஜொலி பிளாக் சேனலுக்கு வேறு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் வந்து 15K சப்ஸ்கிரைபரை வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலி நிறைவு செய்யும். நான் உங்களுக்கு பாய்.